கேப்ரியல் வந்துட்டான் கரெக்டா இந்த 2 மேட்சஸ்க்கு. அது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு குரூஷியல் பாயிண்ட். 2 மேட்சும் கோல் வேற போட்டான். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அவன் வந்தனால அவனுங்க அட்டாக்ல வந்து அவனுக்கு கோல் கான்ட்ரிபியூட் பண்ணா, டிஃபென்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானனால அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்ப அவங்க ஸ்டார்டிங்ல கன்சிஸ்டன்டா ஆட்டுக்காங்க. இந்த சீசன் வந்து அவங்க டைட்டில் அடிக்கணும்னு ஒரு வெறியோட தான் ஆடுறாங்க. பார்த்தாலே தெரியும். அட்டாக்னு சொல்றத விட மிட்ஃபீல்ட் டாமினன்ஸ் பிளஸ் பொசிஷன் பேஸ்டு ஃபுட்பால் இது ரெண்டும் வந்து செம்மையா கிளிக் ஆகுது அவங்களுக்கு. பொசிஷன் நிறைய வச்சுக்கிறானுங்க. எப்படின்னா பேக்லைன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, எஸ்பெஷலி கேப்ரியல் அண்ட் சலிபா. அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து ஒடேகார்டு, ஜுபிமெண்டி, ரைஸ் அந்த காம்போ, அந்த 3 பேரும் வந்து ஒடேகார்டு இப்பதான் இன்ஜூர்லன்னு வந்திருக்கான். பட் அந்த 3 பேருமே சூப்பரா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ மெயின் அதுதான் காரணம் அவங்களோட டாமினன்ஸ்க்கு. ப்ரோ ஆக்சுவலா லைட்டா நடுவுல அவங்க ஸ்லிப் ஆன ரீசன் எப்படின்னா ஒடேகார்டு இல்ல. ஆக்சுவலா ஒடேகார்டு இன்ஜூர்ல போயிட்டு திருப்பி வந்தாங்க. அப்போ அவங்க அந்த 3 மேன் மிட்ஃபீல்ட் தான் அவங்களுக்கு செட் ஆகுது. எஸ்ஏ ட்ரை பண்ணாங்க. எஸ்ஏ வந்து சுத்தமா செட்டே ஆகல. அவன் வந்து அந்த பழைய ஃபார்ம் பேலஸ் ஃபார்மும் இல்ல. ஆக்சுவலா கடைசி 3 மேட்ச் அன்யூஸ்டு சப். அது பெரிய சாக்கு. ஏன்னா எஸ்ஏ எல்லாம் பேலஸ்ல வந்து மெயின் மேனு. இங்க வந்து சப்பா கூட இறக்க முடியாம அந்த லெவலுக்கு இருக்கோம்னா அந்த லெவலுக்கு இருக்கு டீம் ஆர்சனல். ஒடேகார்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து கான்ட்ரிபியூஷன் எல்லாம் செம்மையா இருக்கு. அவன் வந்து பழைய மாதிரி ஆர்சனல் எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரி கேப்ரியல் ஜீசஸ் வந்துட்டான். அதனால வந்து அந்த இது தெரியுது. பழைய ஆர்சனல் 2 வருஷம் முன்னாடி ஆடுவாங்கல்ல, குயிக் பிளே பண்ணி அந்த ஆர்சனல் கொஞ்சம் தெரியுறாங்க. டாக்கிங் அபவுட் எஸ்ஏ ப்ரோ, நீங்க எஸ்ஏ பத்தி சொன்னீங்க. அவன் வந்து நிறைய யூஸ் பண்ணது வந்து அந்த அந்த நம்பர் 8 ரோல் இருக்கு, அந்த சிஎம் அந்த சிஏஎம் ரோல் இருக்கு. சிஏஎம் சொல்ல மாட்டேன், சிஎம் ரோல் இருக்குல்ல, அந்த இதுல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, விங்கரா ஸ்டார்ட் பண்ணாம. ஸோ அவனோட பொட்டன்ஷியல் வந்து பேலஸ்ல வந்து விங்கரா தான் நிறைய வந்துச்சு. லெஃப்ட் விங்கர்னு நினைக்கிறேன் இல்ல பேலஸ்ல. ஸோ இந்த ட்ரொசார்டு இல்லைன்னா மார்டினெல்லிக்கு பதிலாக எஸ்ஏவை அங்கே நிறைய ஸ்டார்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங் இன்புட் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ஆர்சனலுக்கு வந்து அட்டாக்கிங் இன்புட் அந்த அந்த ஃப்ரண்ட் 3 எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது. சாக்கா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா அது ப்ரோ ஃப்ரண்ட் 3 வர மாட்டேங்க எப்படி சொல்லுவீங்க? ட்ராசார்ட் தான் வரப்பெல்லாம் கோல் அடிக்கிறானே, அவன் ஃபார்ம்ல இருக்கான். அவன் மேல கை வைக்க முடியாது. ஏன்னா ட்ராசார்ட் வந்து சீசன் வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்கான். அவன் வந்து இப்போ இன்ஜூரில போற அந்த டைம் மட்டும் தான் கோல் போட மாட்டேங்க தவிர இப்போ இந்த ஆஸ்டபிளாவோட கோல் போட்டான். அதனால வந்து அவனை வந்து தூக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அட்டேட்டா வந்து எஸ்ஏ வந்து இந்த சிஏஎம் தான் பாக்குறான்னு நினைக்கிறேன், விங்கரா பாக்கல. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அங்கதான் யூஸ் பண்றான். அவன் எப்படின்னா ஒடேகார்டுக்கும் அவனுக்கும் ஒரு இது மாதிரி போட்டி மாதிரி 2 பேர்ல எவன் நல்லா ஆடுறாங்களோ அவங்கள வந்து ஆடுறான். அது மாதிரி தான் ஆடுறான். ஏன்னா லெஃப்ட் விங்கரா அவன் பாக்கலாம்னு நினைக்கிறேன் எஸ்ஏவை.